எனக்கு அருமைக்குரிய பிள்ளையை நினைச்சா அவர் எத்தனை புராணங்களை விட்டு வந்திருக்காரோ நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அருமையான அவரை எழுதுறோம் அக்கறை எடுத்து வந்திருக்காருன்னா அந்த படத்து மேலே அவருக்கு எவ்வளவு ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இங்கே பார்க்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்பா 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 அப்பான்னு கூப்பிடக்கூடிய 2 பிள்ளைங்க இன்றைக்கி இங்கே வந்தது. டைரக்டர் விவரம் சீமான் அவர்களும் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்பா அவர் பெரியப்பா, நான் சித்தப்பா. அது மாதிரி அதே மாதிரி பார்த்தா எங்கள் உறவு முறையில் எங்கள் ஊர் மாப்பிள்ளை ஆர் உதயகுமார் அவர்கள். அவர் சின்ன வயசில் எனக்கு மாலை போட்டேன்னு சொல்லி சொன்னார். நிஜம்தான். அவங்க ஊரில் எல்லாம் போய் பாடினவங்க. நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள். டாக்டரை பற்றி சொல்லணும்னா மனநல சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் சொன்னார். எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, சரி பண்ணணும். நிஜமாவே என்னென்னா தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இல்லை வேண்டாம் நீங்கள் டைரக்டர்லாம் ஒன்று சேர்ந்துங்க, நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ உதயகுமார் அவர்கள் என்று நடித்து கொண்டு. ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர். அவங்களாம் நிறைய வெற்றி படம். ஏன் போய் யூனியனில் உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டேங்க? உங்களுக்கு சிந்தனைலாம் போச்சா என்னாச்சு எனக்கு தெரியல. நிறைய கதைகள் வச்சுருக்கீங்க, நிறைய மியூசிக் வச்சுருக்கீங்க, நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க, நிறைய அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். நீங்களும் சரி, ஆர் உதயகுமார் சரி, அது நம்ம செல்வமணி சரி, நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்கிறீங்க, ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஒன்று உண்டு. அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நான் அதிக நேரம் பேச போவதில்லை. சார் வந்திருக்காரு, தினகரன் சார் வந்திருக்காரு. நாங்கள்லாம் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை சந்திக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம். அதே பெரிய சந்தோஷம். ஹீரோயினையும் பார்த்தா ரொம்ப நல்ல படத்தில் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அண்ணனுடைய ஒரு அண்ணன்ட்ட நேற்று சொன்னேன், அண்ணா நான் இன்னைக்கு எதுமா கேமரா இதுதானா அங்கேயா? ஓ நீங்கள் வந்திருக்கீங்களா? அதான் கலாட்டா பிடிச்சாலும் நீங்கள் வராமல் இருக்க மாட்டேங்களீங்க. சார் கேமரா பார்த்து பேசுகிறேன் சார். இந்த கேமரா இல்லை? ஓகே. இதனால் செய்து கொள்வது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மனமாற பாராட்டக்கூடிய இந்த மயிலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஆசை.